ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்தை ஆரி ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போதும் 18 இன்ச் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுதான் ப்ளவுஸ்லாம் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரேம் இது மாதிரி 2 ரிங்காக இருக்கும். ஒரு ஃப்ரேம் வந்து ஃபுல் ரவுண்டாக இருக்கும், இன்னொரு ஃப்ரேமில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்ளின் கிளாத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னர் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை வந்து துணிக்கு அடியில் வச்சுக்கோங்க. எப்போதும் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப தரையில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்க்ரூ கொடுத்துருக்குற ஃப்ரேமை வந்து அடியில் இருக்கிற ஃப்ரேமுக்கும் துணிக்கும் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. சேனலில் வந்து பேசிக் ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் வீடியோவில். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணதும் நம்ம வந்து ஃப்ரேமை வந்து அப்படியே திருப்பிட்டு ஒரு கையால் வந்து ஃப்ரேமை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை வந்து இழுத்து இழுத்து விடணும். எங்கெங்கெல்லாம் சுருக்கம் இருக்கோ அதே மாதிரி இழுத்து இழுத்து விடுங்க. மறுபடியும் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தட்டி பார்க்கணும், சத்தம் கேட்குதான்னு. டம் டம்னு சத்தம் கேட்கும். அந்தளவுக்கு டைட்டாக கிளாத்தை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆரி ஸ்டாண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆரி ஃப்ரேமை வந்து அந்த ஸ்டாண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.